இங்க நிலா பேசினது கேட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வானதியோட அம்மா அப்பாவும் நிலா பேச்சுக்கு எதிர்பேச்சு பேச முடியாம அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்த உடனே சோழன் மற்ற எல்லாரும் சேர்ந்து நிலாவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிலா எதை பத்தியும் யோசிக்காம மறுபடியும் தாலியை கலட்டி இங்க சோழன் கையில கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு இங்க சோழனுக்கு என்னங்க இது, கலட்டாதீங்க கலட்டாதீங்கன்னு சொல்லி கடைசியில் கலட்டிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இவர் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க கலட்டி கொடுத்துட்டு உள்ள போனதுக்கப்புறம் இன்னும் சந்தோஷமா சிரிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கும் இப்போ நிலா அப்பப்போ தாலியை போட்டு தன்னோட மனைவியா பேசுற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி இது ஒரு சைட்ல இருக்க, இன்னொரு சைடு பாண்டிக்கு மூட் ரொம்ப அப்செட் ஆயிடுது. அதனால அவர் பட்டறைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இங்க மீதி இருக்கிற 3 பேரும் இல்ல, இன்னைக்கு நீங்க பட்டறைக்கு போக வேண்டாம், நாங்க பீச்சுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், நீங்க பீச்சுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா பாண்டிக்கு பீச்சுக்கு வர விருப்பமே இல்லை. அதனால சேரணும், சரி விட்டுருமா, அவன் போயிட்டு போறான் விடு, நாம மட்டும் கிளம்பலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பீச்சுக்கு போறதுக்காக இங்க ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் ரெடி ஆகி கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க எப்பவும் போல நிலாவும் நம்ம பேசாம நடேசனையும் கூப்பிட்டுட்டு போவோமா, ஏன்னா அவர் மட்டும் தனியாக தானே இருக்கார் வீட்டில் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இதை கேட்டுட்டு எல்லாருமே வேணான்னு தான் சொல்றாங்க. ஆனா இங்க நிலாவும் இல்ல, ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போமே, சப்போஸ் வந்தாருன்னா அவரு வயசானவர் தானே அப்படின்ற மாதிரி இங்க நடேசன்ட்ட போயிட்டு பேசுறாங்க. இங்க பாருங்க, நீங்க சும்மா தானே இருக்கீங்க, நாங்க பீச்சுக்கு போலான் இருக்கோம், எங்க கூட வர்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நடேசனும் என்னம்மா சொல்ற, நீ என்ன கூப்பிடுறியா, அப்படியா, அப்போ உள்ள இருக்கிறவங்கலாம் ஒத்துக்கிட்டானுங்களா, நான் வர்றதுக்கு சரின்ட்டானுங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நிலாவும் அவங்க கிட்டலாம் பேசிட்டு தான் வந்தேன், நீங்க வரீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நடேசன் இருந்துக்கிட்டு நான் வரமா, நான் ஏன் வராமல் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் இரு, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவரோட காஸ்டியூமை சேஞ்ச் பண்ண போறாரு. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க நிலாக்கும் சிரிப்பு வந்துடுது. அப்புறம் இவரும் ரெடியாகி வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாரும் கிளம்பி பீச்சை பார்த்து போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க பாண்டியும் ரொம்ப சோகத்தோட கடையில் உட்காந்து இங்க வண்டியை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு வந்த வானதி இங்க பாண்டியை பார்த்து ரொம்ப கோபத்தோட முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஆனா பாண்டி வானதியை பார்த்தும் பார்க்காத மாதிரி அவங்க கண்டுக்காம தான் இருக்காங்க. உடனே வானதி, நான் இங்க இருக்கிறது தெரியுதா, இந்த கடைக்கு வந்து ஓமன் எடுத்து நான் உட்காந்துட்டு இருக்கேன், ஆனா நீ என்னன்னா என்னை சுத்தமா கண்டுக்காம உன் வேலையை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. உடனே பாண்டியும், நான் எதுக்கு உன்னை கவனிச்சு உங்ககிட்ட இப்ப பேச வேண்டியது இருக்கு, ஒன்றும் கிடையாது சார், உங்க அண்ணன் பிரச்சனை பண்ணது எனக்கு இப்ப தலைக்கு மேல கோபம் வந்துட்டு இருக்கு, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்புற வழியை பாரு, தேவையில்லாமல் என்கிட்ட சண்டை போடுற வேலை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு வானதியும், இங்கே பாரு, என் பிரச்சனை என் சைடில் இருந்து பாரு, சொல்லப்போனால் எங்கள் அண்ணன் கூட தான் என்னை போட்டு அடின்னு அடிக்குது, எங்கள் அம்மா அடிக்குது, எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, ஆனால் நான் உங்ககிட்ட அதை பற்றி ஏதோ சொன்னேன்னா நீ தானே அதை பற்றி கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இங்கே பாண்டினும், அப்பனா வா போ, பேசாமல் உன்னை யார் யார் அடித்தாங்களோ அவங்க எல்லாரையும் நான் வந்து அடிக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கோபத்தோடு எந்திக்கிறாரு. ஆனால் வானதியும், இங்கே பாரு, இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும், நான் கண்டிப்பாக நீ இல்லாமல் வாழ மாட்டேன், நான் உன் கூட வாழ தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பா உன்னை விட்டுட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி வானதி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாண்டியும் அப்பதான் வானதி ரொம்ப சீரியஸா தன்னை லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ பாண்டியும், சரி அப்ப என்னதான் வச்சிருக்க, என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வானதி ஒரு முக்கியமான விஷயத்த மைண்டுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு சைட்ல இருக்க, இன்னொரு சைட்ல இங்க பீச்சுக்கு வந்த சோழனும் நிலாவும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத இங்க சேரன் பாக்குறாரு. அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் வீட்டில் இருந்தா கூட இந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க, ஆனா இங்க பீச்ல ரொம்ப சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க சேரனும் வச்சக்கன் வாங்காம சோழனையும் இங்க நிலாவையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பல்லவனும் அவரும் நல்லா ஹாப்பியா விளையாண்டுட்டு இருக்காரு. இப்படி தன்னோட குடும்பமே சந்தோஷமா இருக்கிறத கவனிச்சு சேரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்பவே சந்தோஷமாயிடுறாரு. இப்படி இவங்க 2 பேரும் லைஃப் லாங் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனா இங்க சேரன் நினைக்கிறது சரிதான், நிலாவும் சோழனும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா ஒரு சரியான பேரா இருக்கும், அந்த பேர் கடைசி வரைக்கும் வரணுங்கிறத தான் அவரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இது ஒரு சைடுல இருக்க, இன்னொரு பக்கம் இங்க பற்றையில் இருக்கிற வானதியும் ஒரு அவசர முடிவு எடுக்கிறாங்க. அதாவது இதுக்கு மேல நம்ம பொறுக்க முடியாது, ஏன்னா 2 பேர் வீட்லயும் எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டு ஆளுங்க என் வீட்டை அவமானப்படுத்துறதும், என் வீட்டு ஆளுங்க தேவையில்லாம என்ன போட்டு அடிச்சு உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்க நினைக்கிறதும் அது சரி வராது. அதனால நம்ம 2 பேரும் இப்ப மேஜர் தானே, அதனால நம்ம டைரக்டா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்படி அவங்க கேள்வி கேட்ட உடனே இங்க பாண்டிக்கு ஒரு நிமிஷம் குப்புன்னு வேத்துருது. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அவர் அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காரு. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க வானதியும், இங்க பாரு பாண்டி, நான் ஒரு பொண்ணு, நானே முடிவு பண்றேன், என் குடும்பத்தை விட்டுட்டு
சொல்லிட்டு நான் உன்னை நம்பியும் உன் குடும்பத்தை நம்பியும் உன் வீட்டுக்கு வர நான் தயாராக இருக்கேன். நீ இப்போ முக்கியமான முடிவெடுத்து என்னை கல்யாணம் பண்ணிக்க. இதுக்கு மேலே நம்ம பிரிஞ்சிருந்தா சரி வராது பாண்டி. நான் உன் கூட இருந்துக்கிட்டே கூட படிச்சுக்கிறேன்டா. ஏன்னா இப்போ நிலா கூட அப்படி தானே பண்ணாங்க. அவங்க உங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டு வேலையெல்லாம் தேடி இப்போ தானே வேலைக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி நானும் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன்டா அப்படின்ற மாதிரி இங்கே வானதி பேசுகிறாங்க. இப்படி வானதியோட பேச்சை கேட்ட உடனே இங்கே பாண்டியனுக்கு ஒரு நல்ல விஷயமா தான் படுது. ஆனால் இப்போவே நம்ம கல்யாண வாழ்க்கைக்குள்ளே மாற்றமா அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டமான சூழ்நிலையை அவர் அனுபவிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அவரும் வானதி கிட்ட, இங்கே பாரு வானதி, எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடு. நான் எங்கள் அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. ஆனால் வானதி போகிறதுக்கு முன்னாடி, பாண்டி நான் சொல்கிறதாண்டா சரியாக இருக்கும், நல்லா யோசிச்சு பாடுறா. நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் பண்ணிட்டேன்னா யாருமே நம்மளை தடுக்க முடியாதுடா. நம்ம எல்லாரும் ஒன்றாவே வாழலாம்டா அப்படின்ற மாதிரி இவங்க மறுபடியும் பாண்டி கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் இங்கே மறுபடியும் வானதி பாண்டியை பார்க்க வந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வானதியோட அண்ணன் பாண்டியை பார்க்கறதுக்காக கடைக்கு வராங்க. இங்கே வந்த வானதியோட அண்ணனும், ஏண்டா பாண்டி உங்ககிட்ட எத்தனை டைம் சொன்னாலும் புரியாதாடா, என் தங்கச்சி இங்கே வந்தானா அவளை திட்டி அனுப்புகிற வழியை பாடுறா, அவ கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், உன்னை அவளை தான் வகந்துன்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போ பாண்டியும், டேய் இதை மாதிரி தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத, எதாக இருந்தாலும் அவகிட்ட பேசிக்க, அவகிட்ட உன்னால் உன் பப்பு வேகலைன்னு உடனே என்கிட்ட வந்து நீ அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கியா, வானதி எல்லா விஷயத்தையும் சமாளிச்சுக்குவோம், எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு தைரியம் இருந்தால் அவகிட்ட போய் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப கோபத்தோட இங்கே வானதியோட அண்ணனை அவமானப்படுத்தி விட்டுறாரு பாண்டி. அப்போ அவரும், இங்கே பாடுறா, இன்னும் 2 நாள் இந்த கடையை நீ திறக்க முடியாத அளவுக்கு ஒன்று ஆக்குறேன்டா, என் ஆளுங்களை வச்சு நீ தனியாக இருக்கும் போது உன் கை காலை உடச்சி உன்னை பாரு, இதுக்கு மேலே எந்திரிக்க விடாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சவால் விட்டுட்டு போகிறாரு. அப்போ உடனே பாண்டியும், இங்கே பாடுறா, நீ பண்ணுறத பண்ணு, சொல்லப்போனா அப்படி மட்டும் எனக்கு ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்க, நீ இந்த வெளிநாடு போகணுன்னு ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா, அது நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா கை கால் இல்லாமல் போனால் எப்படா வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க, அதுவும் இல்லாமல் கை கால் இல்லாமல் வெளிநாட்டில் போய் வேலை செய்ய முடியாதுல்ல. ஏன்னா எனக்கு ஒன்றுனா என் அண்ணனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க, கண்டிப்பாக கொலை கூட பண்ண தயாராக இருப்பானுங்க. எங்கள் குடும்பத்தை பற்றி உனக்கு இன்னும் முழுசாக தெரியலடா, இந்த மாதிரி உருட்டல் மிரட்டல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கன்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் வானதியோட அண்ணனை மிரட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவரும் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் தான் பாண்டிக்கு புரியுது, வானதியை ரொம்ப நாளைக்கு இவங்க வீட்டில் வச்சிருக்க முடியாது. அவள் சொன்னது சரிதான், அவளை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் கண்டிப்பாக வானதி நம்ம கூட இருக்க முடியும், அதுவும் சேஃபாக இருக்க முடியும். ஏன்னா இவங்க அண்ணன் ஒரு சைக்கோ மாதிரி இருக்கான், இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ கிட்ட அவளால் இருக்க முடியாது. அவ சொல்ற மாதிரி இவன் பயங்கரமா அவளை போட்டு அடிப்பான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இங்க வானதியோட நிலைமையை பத்தி பாண்டியன் ரொம்ப சோகத்தோட யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவரும் கிளம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டில் எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இங்க பாண்டியும் தான் மனசுல இருக்க விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லணுங்கிறதுக்காக, அண்ணே உங்ககிட்ட எல்லார்ட்டையும் நான் முக்கியமான விஷயத்த பேசணுன்னு, வானதி இன்னைக்கு கடைக்கு வந்திருந்தா நானும் வானதியும் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கோம், நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கோண்ணே, அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவொன்னே இங்கே சோழன் சேரன்னு சொல்லிட்டு எல்லாரும் செம சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நிலாவும், பரவாயில்ல பாண்டி, இன்னைக்கு நீ கடைக்கு போனது கூட நல்லது தான்டா, சொல்லப்போனால் வானதி உங்ககிட்ட வந்து பேசினதுனால தானே உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் பாண்டியன் தயக்கத்தோட, அண்ணி இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று இருக்குது, ஏன்னா இங்கே வானதியோட வீட்டில் வானதியை தவிர மற்ற எல்லாருமே எங்களுக்கு எதிராக இருக்காங்க. இப்போ இது எங்களுக்கு பெரிய இஷ்யூ ஆகுமே, அதுவும் இல்லாமல் வானதியோட அண்ணன் வேற அவளை வீட்டுக்குள்ளே வச்சு தேவையில்லாமல் அடிச்சுக்கிட்டு இருப்பான் போல இருக்கு. அதனால தான் நான் எப்படியாவது அவளை அந்த வீட்டில் இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும், இன்னும் 2 நாளைக்குள்ளே நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நாங்கள் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்கிறாங்க. இதை கேட்ட நடேசனும் சந்தோஷத்தோடு உள்ளே வந்து, டேய் பாண்டி நீ கவலைப்படாதரா, நமக்கு தெரிஞ்ச பீகார் ஆளுங்க இருக்காங்க, அவனுங்கிட்ட சொல்லணும்னு வச்சுக்கேன், அழகாக அந்த பொண்ணை தொக்கா தூக்கிட்டு வந்துடுவானுங்க, எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்லு, அங்கேயே கொண்டு வந்து உனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெருசாக பில்டப் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு இருக்க சேரனும், நீங்கள் சும்மா இருங்க, தேவையில்லாத வேலைலாம் பண்ணாதீங்க, இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இங்கே சோழனும் பாண்டியோட தோளில் கை போட்டு, நீ கவலைப்படாதரா, நான் இருக்கேன்டா இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பாண்டிக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குறாங்க.